ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் பயிற்சி ரிலேட்டடாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி இந்த இயருக்கான அப்ளிகேஷன் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அட்மிஷன் போட்டுக்கலான்னு சொல்லி அதில் நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க. அதில் 2 சந்தேகங்களுக்கு நான் இப்போ பதில் சொல்ல போகிறேன். முதல் விஷயம், இதை வந்து கரஸ்பாண்டன்ஸில் படிக்கலாமா, அஞ்சல் வழி கல்வியாக படிக்க முடியுமா, நேரடியாக இன்ஸ்டியூட் போயிட்டு படிக்கணுமா அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நம்ம நேரடியாக இன்ஸ்டியூட் போயிட்டு தான் இது படிக்க முடியும். 1 இயர் கோர்ஸு. பட் ஆகஸ்ட்டில் ஆரம்பித்து உங்களுக்கு ஜூன் ஜூலை எல்லாம் வந்து முடிஞ்சிடும். 2 செமஸ்டர் எழுதுகிற மாதிரி இருக்கும். அஞ்சல் வழியில் இது எல்லாருக்கும் கிடையாது. கோஆப்ரேட்டிவில் ஒர்க் பண்ணக்கூடிய பெர்மனண்ட் எம்ப்ளாயீஸ் மட்டும் அஞ்சல் வழியில் இதை வந்து செய்ய முடியும். கோஆப்ரேட்டிவில் பெர்மனண்ட் எம்ப்ளாயீஸாக இருந்தால் மட்டும் அவங்களுக்கு மட்டும் அஞ்சல் வழி கரஸ்பாண்டன்ஸ் பண்ண முடியும். மற்ற யாருக்குமே இது வந்து கரஸ்பாண்டன்ஸில் அலௌடு கிடையாது. ஸோ வேறு யார் இந்த கோர்ஸ் முடிக்கணுன்னாலும் நம்ம வந்து டேரெக்டாக இன்ஸ்டியூட் போயிட்டு தான் படிக்கணும். இது ஃபஸ்ட்டு. 2வது விஷயம், நிறைய பேர் வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்டில் இது இருக்கா, இந்த இன்ஸ்டியூஷன் வந்து எங்கே இருக்குது, எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இது. ஆக்சுவலாக நீங்கள் இங்கேயே போயிட்டு பார்த்துக்கலாம். இந்த tncu.tn.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு சர்வீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள். அந்த சர்வீசஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷனும் ரீஜன் வைஸ் லிஸ்ட் ஆஃப் ஐசிஎம் சொல்லி காமிக்கும். அதில் ரீஜன் வைஸ் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐசிஎம் இன்ஸ்டியூஷன்ஸ் ரீஜன் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 29 இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் ராமலிங்கம் இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோயம்புத்தூரில். அதே போல் டாக்டர் எம்ஜிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கடலூர். தருமபுரி இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இது தருமபுரியில். 4வது திண்டுக்கல் இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். 5வது ஈரோட்லேயும் இருக்குது, ஈரோடு இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். பேரறிஞர் அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் காஞ்சிபுரமில் இருக்குது. அடுத்தது பாண்டியநாடு இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் மதுரை. நாகர்கோயில் இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் நாகர்கோயிலில் இருக்குது. நாமக்கல் இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். நாச்சியப்பா இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சேலம். தியாகி சங்கரலிங்கனார் இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சாத்தூர். சிவகங்கை இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். சாமியப்பா இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் தஞ்சாவூர். தேனி இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். திருவண்ணாமலை இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். திருவாரூர் இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். மேதை தலவை குமாரசுவாமி இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் திருநெல்வேலி. திருச்சிராப்பள்ளி இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். விழுப்புரம் இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். பர்கூர் இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கிருஷ்ணகிரி. பட்டுக்கோட்டை இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். லால்குடி இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் திருச்சி டிஸ்ட்ரிக்ட். சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். தூத்துக்குடி இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். ராமநாதபுரம் இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். திருப்பூர் இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். அப்புறம் பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். கரூர் சப் சென்டர் அண்டர் திருச்சிராப்பள்ளி இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது ஐசிஎம். ஸோ மொத்தம் வந்து 28 இருந்துச்சு. இந்த கரூர் வந்து இப்போ சப் சென்டராக ஓப்பன் பண்ணியிருக்காங்க திருச்சிராப்பள்ளி ஐசிஎம்மில். இதுதான் வந்து ஐசிஎம்மோட ரீஜன். உங்களுக்கு சப்போஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும், இப்போ எனக்கு சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நான் காண்டாக்ட் பண்ணி எனக்கு டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த அட்ரஸ், அது நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டை வந்து கிளிக் பண்ணுறீங்களோ அதுக்கான அட்ரஸ் வரும். அதுக்கான பின்கோடு, ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் 2மே கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இமெயில் ஐடியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடிஷ்னலாக வேறு எங்கேயாவது சப் சென்டர் இருந்துச்சுனாலும் அதுக்கும் உங்களுக்கு வந்து அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபோன் பண்ணியே கேட்டுக்கலாம். நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. பேஸ்ட் ஆன் த சீட்ஸ் அவைலபிலிட்டியை பொறுத்து எத்தனை அட்மிஷன்ஸ் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பேட்சாக பிரித்து சொல்லிக் கொடுப்பாங்க. இல்லைனா ஒரே பேட்ச்னாலும் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 3 மணி நேரம் கிளாஸ் தான். 10 to 1 அப்படி மிஞ்சி போனால் 10 to 2. பயோமெட்ரிக் அப்படிங்கிறதால கரெக்டாக வந்து லேட்டாக போகாமல் கரெக்ட் டைமுக்கு போயிட்டு பயோமெட்ரிக் பஞ்ச் பண்ணிடணும். அப்போ தான் அட்டெண்டன்ஸ் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அட்டெண்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். 80% அட்டெண்டன்ஸ் இருந்தால் தான் உங்களால் எக்ஸாம் எழுத முடியும். உங்களுக்கு தமிழில் தான் வேணும் அப்படின்னாலும் தமிழ்லையும் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கலாம். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம். ஸோ இப்போதைக்கு வந்து ஐசிஎம் நீங்கள் வந்து கோர்ஸ் முடிக்கிறதுக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஜூலை 20 தான் லாஸ்ட் டேட்டு. இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் விண்ணப்பம் சொல்லி. இந்த விண்ணப்பத்தை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். வெல்கம் டு TNCU சென்ட்ரலைஸ்ட் அட்மிஷன் போர்ட்டல். இதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.